ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். பாக்கியலக்ஷ்மி சீரியல் இது என்னதை தான் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த சீரியலில் என்ன கதை இருக்குதுன்னு இவங்க திருப்பி திருப்பி ஒரே மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு நமக்கு புரியல. நல்லா போயிட்டுருக்க சீரியல்லாம் என் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சீரியல் ஒரு காலத்தில் நல்லா தாங்க போச்சு. நானுமே ஒரு ஃபேவரேட், எனக்குமே ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரேட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக தான் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. புதுசாக திருப்பி பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியலக்ஷ்மிக்கு புதுசாக எதிரியை கொண்டு வராங்க. அந்த மாதிரி நம்ம இனியாவோட மாமனார் புது எதிரியாக இருக்காங்க. அவர் எப்படின்னா பாக்கியலக்ஷ்மிகிட்ட மட்டும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. ரிமைனிங் இருக்க எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு. வேறு மாதிரி நடத்திட்டுருக்காரு. இங்கே பாக்கியலக்ஷ்மி சுத்தமாக மட்டம் தட்டி அவங்கள ஒன்றுமே இல்லாமல் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்க சொந்தமாக வச்சிருந்த ரெஸ்டாரண்ட்டை இனியா பேரில் மாற்றி அதை அவங்க அந்த ரெஸ்டாரண்ட் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த வாடகைக்கு இருக்காங்க இல்லையா, நம்ம இவளோட ஃப்ரெண்டோட அப்பா இருக்காங்களா, ஸோ அவங்களோட இதில் தானே ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சி ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டீல் பண்ணி பேசியிருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளம்புங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல இவரே திருப்பி பார்த்தீங்கன்னா அவரோட ரெஸ்டாரண்ட்டை வைக்க போகிறாரு. இதெல்லாம் இனியாவுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா நமக்கு தெரியல. பிகாஸ் இது இனியா ஓன் ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது இனியா சைன் பண்ணி கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. பட் எனக்கு அது கிளியராக புரியலை என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கல்யாணத்தப்போ இது மாறும் அது மாறும் சொல்கிறது எனக்கு கிளியராகவே புரியல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இனியா சைன் பண்ணி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லும்போது அப்போ இனியாவுக்கு தெரிஞ்சிருச்சா, இங்கே இனியாவுக்கு தெரியாமல் தானே சைன்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ரெஸ்டாரண்ட் இனியா நேமில் மாற்றினது. சைன் கேட்குறாங்கன்னா சும்மாவே போட்டு கொடுத்துருவாங்களா, என்ன எதுன்னு காரணம் கேட்காம அப்படின்னு எனக்கு புரியல. அது நமக்கு ஃப்ளாஷ்பேக் எதுவும் காமிக்கிறாங்கன்னா நமக்கு தெரியல. இங்கே இனியா பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக ஃப்ரான்ஸ்லாம் போயிருக்காங்க. இங்கே இன்னொருத்தனை லவ் பண்ணாங்க. அந்த லவ் என்னாச்சுன்னே தெரியல. கடைசியில் விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது எங்கே போய் முடியுதோ தெரியல. சுற்றி பார்த்தீங்கன்னா திருப்பி பாக்கியாவை பழையபடி பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். அகைன் மசாலா கம்பெனி, அப்புறம் கேட்ரிங், மண்டப ஆர்டர் இந்த மாதிரி எடுக்க போகிறாங்களா, இல்லை திருப்பி இதுலேருந்து மீண்டு வருவாங்களா? கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம கோபி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோவில் காமிச்சிருக்காங்க. இவருக்கு சப்போர்ட்டாக இருந்தான்னா சப்போர்ட்டாக இல்லைனா அப்படின்ற மாதிரி தான் என் மைண்ட் தோணுச்சு. பட் பாப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் கொண்டு போகிறதுக்கு அழகாக ரொம்ப டீசெண்டாக இந்த சீரியலை முடிச்சிருக்கலாம். பட் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏதோ பிளான் பண்ணுறாங்க. டிவி பண்ணட்டும். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.